ஒரு அமைதியான வாழ்க்கை கிராமமான கெம்பாபுரா கிராமத்தில் ராமன் வாழ்க்கைக்காக களிமண் பொருட்களை வடிவமைத்தார். களிமண் காய்ந்ததால் குடும்பத்தின் நம்பிக்கையும் போய்விட்டது. இன்றிரவு விளக்கு கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது. எங்களிடம் தானியங்கள் இல்லை. அதே வெற்று கிண்ணத்தை எத்தனை இரவுகளில் எண்ண வேண்டும் ராமன்? குழந்தைகள் பசியுடன் எழுந்திருக்கிறார்கள். நான் முதல் வெளிச்சத்தில் ஆற்றங்கரையில் உள்ள மண்பானைகளுக்கு செல்கிறேன். சந்தையில் சிறந்த பானைகளை நான் விற்கிறேன். பொறுமையாக இரு லீலா. பொறுமை யாருக்கும் உணவல்ல. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பருவத்திலும் அப்படி சொல்கிறீர்கள். மறுநாள் காலை ராமன் தனது அன்றாட வேலையை செய்ய வந்தார். எனக்கு கையில் இருக்கும் வேலையை தவிர வேறு எந்த திட்டமும் இல்லை. உலகம் ஒரு வழியை வழங்கினால் நான் அதை முயற்சிப்பேன். அன்றிரவு ராமனும் லீலாவும் பேசிக் கொண்டிருந்த போது வீட்டின் அருகே ஒருவர் வந்தார். யாரோ கதவை மெதுவாது தட்டினர். தட்டிதரோ? இரவில் இவ்வளவு தாமதமாக யார் கதவை தட்டுவார்கள்? ராமன் கதவருகே சென்றபோது, தண்ணீர் குழந்தாய், நான் இன்னொரு அடி எடுத்து வைத்தால் என் நாக்கு வறண்டுவிடும். இந்த குயவனின் வீடு குளிர்ந்த நீரை வழங்குகிறதா? நாங்கள் உணவின்றி சோர்வாக இருக்கிறோம், ஆனால் தண்ணீரை சேமிக்க முடியும். அவர் ஒரு விரிசல் மண்கிண்ணத்தை கொண்டு வந்து மைத்ரேயரிடம் கொடுக்கிறார். துறவி குடிக்கிறார். அவரது முகம் பிரகாசிக்கிறது. உங்கள் வீட்டில் உணவு இல்லாத போது கூட உங்கள் கைகள் கனிவாக இருக்கும். பல கைகள் எடுத்து மறுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றிரவு நான் உங்களுக்கு 3 பரிசுகளை தருவேன். அவற்றை பேராசையுடன் அல்ல, தந்திரமாக பயன்படுத்துங்கள். பரிசுகளா? ஐயா, நாங்கள் தாராள மனப்பான்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது. பதிலுக்கு எங்களிடம் எதுவும் இல்லை. நான் உங்களுக்கு கொடுப்பேன். முதலாவது, ஒரு பிணைக்கும் உளி. அது ஒரு உயிரினத்தின் கையை பிடித்தவுடன் நீங்கள் சொல்லும் வரை அது தளராது. இரண்டாவது, புயலால் செதுக்கப்பட்ட ஒரு மலம். அதன் மீது அமர்ந்திருப்பவர் நீங்கள் கட்டளையிடாவிட்டால் உயர முடியாது. மூன்றாவது, ஒரு தோல்பை. நீங்கள் உள்ளே வைக்கும் எதையும் உங்கள் சொந்த கையை தவிர வேறு எந்த கையாலும் வெளியே எடுக்க முடியாது. எச்சரிக்கை, இவை சமநிலையின் கருவிகள், சோம்பேறித்தனம் அல்ல. அவை ஞானிகளுக்கு வெகுமதி அளிக்கின்றன, முட்டாள்களை தண்டிக்கின்றன. ஒவ்வொரு பயன்பாட்டையும் எடை போடுவதாக நீங்கள் உறுதி அளிக்கிறீர்கள். நான் சத்தியம் செய்கிறேன், நான் கவனக்குறைவாக இருக்க மாட்டேன். சாவியை வைத்திருப்பவருக்கு மட்டுமே பூட்டு நல்லது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மறுநாள் காலையில் ராமன் காட்டுக்குள் செல்லும்போது எதிர்பாராத விஷயங்கள் செய்யும் வழியில் தங்கம் வருகிறது. திடீரென்று மின்னும், தொடுவதற்கு சந்தேகத்திற்குரியது. அங்கு பார்க்கச் செல்லும் போது பேய் ஒரு மனிதனின் வடிவத்தில் வருகிறது. குயவன், உங்கள் கைகள் ஒளியை பிடிக்கின்றன. உங்கள் குடும்பத்தை தூக்கு மேரைக்கு பதிலாக எவ்வளவு காலம் பசியுடன் வைத்திருக்க விரும்புகிறீர்கள்? யார் கேட்கிறார்கள்? வாய்ப்பு நண்பன், நீ என்னுடன் ஒரு தொலைதூர இடத்திற்கு வந்து சேவை செய்தால் ஒரு பருவத்திற்கு 1 வருடம் நாணயங்களால் உங்கள் வீட்டை நான் உரமாக்க முடியும். அது உண்மையா? 1 வருடம் உணவு? 1 வருடம் பட்டு மற்றும் கடன் வாங்கிய மரியாதை விருந்து. 1 வருடம் கழித்து விஷயம் எளிது. நீங்கள் என்னுடன் வாருங்கள், நான் என் உரிமையை எடுத்துக்கொள்வேன். நான் ஏன் செல்ல வேண்டும்? நாணயத்தை இங்கே ஏன் விடக்கூடாது? சில ஒப்பந்தங்கள் அவசியம். நான் ஒரு தூதர். நான் உங்களுக்கு 3 பைகள் நாணயங்களை கொடுப்பேன். என்னுடன் வந்து வெள்ளத்தில் ஒரு நதி போல வாழுங்கள். 1 வருடம். நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். 1 வருடம் கழித்து அவர் திரும்பி வந்துவிட்டார். இந்த முறை முன்பு போலில்லை. இறந்தவர்களை ஏற்றிச் செல்ல படகு செய்யும் மனிதனைப் போல நீ வேலை செய்கிறாய் ராமன். அவன் திரும்பி வரும்போது நீ என்ன செய்வாய்? எனக்கு 3 சிறிய விஷயங்கள் உள்ளன. ஒருவேளை அவை போதுமானதாக இருக்கலாம். கடைசி காலையில் கோர்வன் தனியாக அல்ல, ஆணவத்துடன் வருகிறான். அவன் இப்போது தன் உண்மையான முகத்தை அணிந்திருக்கிறான். குயவன், உன் வருடம் முடிந்துவிட்டது.
நீ எனக்கு வாக்குறுதி அளித்ததால் நான் வந்திருக்கிறேன். நாங்கள் பேரத்தை நிறைவேற்றிவிட்டோம். நான் உன்னுடன் செல்வேன். சிறந்தது. எளிமையான விஷயம். வாருங்கள், நண்பகலில் கிளம்புவோம். ராமன் தயாராக 10 நிமிடங்கள் கேட்கிறார். கோர்வன் நாடகத்தனமான பொறுமையின்மையுடன் பெருமூச்சு விடுகிறார். 10 நிமிடங்கள். அவற்றை நன்றாக பயன்படுத்துங்கள். ஒரு கருவி தயாரிப்பாளரின் கைகளில் ஒரு கருவி. ஒரு குழந்தையின் ஒலியை கொண்டு என்னை மிரட்டுகிறீர்களா? இது ஒரு சிறிய கருவி. ஆனால் நான் சொன்னதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ராமன் கோர்வனின் கையில் உளி எறிகிறான். அந்த உளி மந்திரம் போல அவன் உள்ளங்கையில் ஒட்டிக்கொள்கிறது. இது என்ன? கோர்வன் தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்கிறான். உளி அவனை பழைய மரக்குவியலை விரைவாக உடைக்க கட்டாயப்படுத்துகிறது. அவனது கோபம் பயமாக மாறுகிறது. குயவன், என்னை போகவிடு. நான் உனக்கு நாணயங்களை திருப்பித் தருகிறேன். ஒரு பையை அங்கே வை. நீ இனி இந்த கிராமத்தில் கால் வைக்க மாட்டாய் என்று எனக்கு சத்தியம் செய். கோர்வன் நாணயப்பையை கீழே வைக்கிறான். உளி தளர்ந்து வருகிறது. அவன் பயத்தில் ஓடிவிடுகிறான். ಮರುದಿನ ಬೆಳಗ್ಗೆ மறுநாள் காலை கோர்வன் மாறுவேடத்தில் வருகிறான். ஆனால் ராமன் உடனடியாக கவனிக்கிறான். ராமன் அமைதியாக அவனுக்கு ஒரு ஸ்டூலை வழங்குகிறான். பழைய காலத்துக்காக என்ன உட்கார விடு. எனக்கு 1 நிமிடம் போதும். அப்போ உட்கார்ந்த ஓய்வெடுந்த. கோர்வன் மலத்தில் மூழ்குகிறான். உடனடியாக இருக்கை அவன் சதையை ஒரு வலையைப் போல சட்டகப்படுத்துகிறது. அவனால் எழுந்திருக்க முடியாது. அவன் போராடுகிறான். மலம் வேர்களிலிருந்து வளர்வது போல் அவனை பிடித்துக் கொள்கிறது. நான் உனக்கு எதையும் தருகிறேன். என்னை போக விடுங்கள். நீ என்னை நிற்க அனுமதித்தால் நான் உன் பார்வையிலிருந்து மறைந்து விடுவேன். 20 சாச்சல்கள். நீ 5 வருடங்கள் இந்த கரைகளிலிருந்து விலகியிருக்க சத்தியம் செய்கிறாய். அங்கிருந்து கோர்வன் புயல் வீசுகிறது. கோர்வன் கடைசியாக ஒரு முறை வருகிறான். இப்போது உற்சாகமாக. அவன் மாறுவேடத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறான். ஒரு பழுது பார்க்கப்பட்ட அங்கி, மென்மையான வார்த்தைகள். அவன் ராமனுக்கு ஒரு இறுதி ஒப்பந்தத்தை வழங்குகிறான். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிடு. ரமோன் தனது மந்திரித்த பொருட்களை திருப்பித் தந்தால் ராமனின் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என்று அவன் கூறுகிறான். என்னுடையதை நீ என்னிடமிருந்து எடுத்துக்கொண்டாய். கருவிகளை திருப்பித் தர வேண்டும். பூட்டும் பையை எனக்கு கொடு. அதற்கு நான் தாராளமாக இருப்பேன். உன் கையை உள்ளே வைத்து ஒரு நாணயத்தை எடுக்க முடியும் என்பதை நிரூபிக்கவும். கோர்வன் பேராசையுடன் நாணயத்தை பையில் போட்டு அதன் பின்னால் தன் கையை வைக்கிறான். வாய் இரும்பு தொண்டை போல இறுக்குகிறது. ராமனின் கையை தவிர வேறு எந்த கையும் உள்ளே இருப்பதை வெளியே எடுக்க முடியாது. உங்களால் முடியாது. பிறகு நீங்கள் விட்டுச் செல்ல விரும்புவதற்கு பணம் செலுத்துங்கள். கோர்வன் ஒப்புக்கொள்கிறார். அவர் விலையை கொடுக்கிறார். ராமனின் வார்த்தைகளால் பை நாணயத்தை விடுவிக்க திறக்கிறது. ஆனால் கோர்வனின் கையை அல்ல. இறுதி பிடிப்பு. கோர்வன் தனது சொந்த மணிக்கட்டை அறுத்துக் கொள்ள வேண்டும். இரத்தம் மற்றும் அவமானத்திலிருந்து விடுபட வேண்டும். பின்னர் அவர் ஓடிவிடுகிறார். ஒருபோதும் திரும்பி வரமாட்டார். ராமன் கூரைகளை சரி செய்யவும், கிணறு தோண்டவும், சமூகத்திற்காக கூடு கட்டவும் பணத்தை பயன்படுத்துகிறார். லீலா புதுப்பிக்கப்பட்ட பெருமையுடன் ராமரை பார்க்கிறார். நீ எதையும் திருடவில்லை. நீ பயன்படுத்தினாள். என்ன தந்திரமா? இல்லை, நீ எங்களுக்காக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாய். இவை பேராசைக்காக கொடுக்கப்படவில்லை. அவை சோதனைகள். ஒரு மனிதன் தனக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவானா அல்லது பலருக்காக அதிகாரத்தை பயன்படுத்துவானா என்பதை மைத்ரேயர் அறிய விரும்பினார். பலர் தேடுவதை குயவன் கண்டுபிடித்தான். பசியை போக்க செல்வத்தை மட்டுமல்ல, ஆபத்தை மற்றவர்களுக்கு தங்குமிடமாக மாற்றும் யோசனையையும் அவர் வைத்திருந்தார். பூட்டுகளை சேகரிப்பதற்காக அல்ல, ஆனால் ஒரு வீட்டிற்கு என்ன இருக்க வேண்டும் என்பதை பாதுகாக்க. பாதுகாப்பு, அடுப்பு மற்றும் கண்ணியம்.